காலம் பேசாது என்ன அதிசயம், எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்லும். தாவேகாவோட தலைமை பொறுப்புல இருக்கிற ஆதவ் அர்ஜுனா ரீசெண்டா திமுகவுக்கு பயந்துதான் ரஜினி அரசியலை விட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்ல, அந்த கருத்து ரஜினி ரசிகர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கு ரஜினி ரசிகர்கள் நிறைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த விஷயத்துக்குலாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரொம்ப அமைதியா இருந்தாரு. இப்போ அவரே ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா கட்சியோட தலைமை பொறுப்புல இருக்கிற ஆதவ் அர்ஜுனா என்ன பத்தி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அந்த கருத்தை கண்டிச்சு எனக்கு நிறைய பேர் ஆதரவா பேசியிருந்தீங்க. அதுல யாரோட பேரெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனிசாமி அவர்களோட பேரை குறிப்பிட்டிருக்காரு, பாஜக தலைவர் நாயனார் நாகேந்திரனை குறிப்பிட்டிருக்காரு, எல்முருகனை குறிப்பிட்டிருக்காரு, அதே மாதிரி அமைச்சர் ரகுபதி, தொல் திருமாவளவன், SP வேலுமணி, அண்ணாமலை, அர்ஜுன் மூர்த்தி, அன்புமணி ராமதாஸ், GK வாசன், ஜான் பாண்டியன் பல அரசியல் கட்சி தலைவர்கள் எனக்காக அந்த கருத்தை கண்டிச்சு பேசியிருந்தீங்க அப்படின்றதுக்கு நன்றி சொன்னது மட்டும் இல்லாம ஒரு சூசகமா ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. விஜய்க்கு இந்த தேர்தல்ல ஓட்டு போடாதீங்க, புறக்கணிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த விஷயம் கன்வே ஆகுது. காலம் பேசாது, ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு அவர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. டிவிகேக்கு எதிரிகள் வெளியே எங்கேயும் கிடையாது, அவங்களோட கட்சியிலே இருக்கிற ஆதவ் அர்ஜுனா ஒருத்தர் போதும் அப்படின்ற மாதிரி தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வரப்போற 2026 தேர்தல்ல இது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ண போகுது அப்படின்றதான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சூசகமா சொல்லிருக்காரு.